அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிநபர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதிரி நான் ஒரு இடத்த பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் ஒரு 20-30 வருஷம் பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரே ரீசன் தண்ணி தான் அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். கண்ணீர் கூட விட முடியாம கலங்கி வறண்டு நின்ற நீர்நிலைகளை சாதாரணமாக மீட்டெடுத்த கொலசாமிங்க அவரு. தஞ்சை மண்ணின் மைந்தனுக்கு முதல்வரின் கைகளால் கொடுக்கப்பட்ட விருது. ஊர் போற்றும் தமிழ்நாட்டின் ஏரி மனிதர் யார் அந்த நிமல் ராகவன்? நீர்நிலை பாதுகாப்பில் தன்னிகரற்ற பணியமைக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெறுபவர் திரு நிமல் ராகவன், தஞ்சாவூர். அது யார் என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை. அது நீ என்று நினைத்தால் நீ இறைவன் கை பிள்ளை. புகழ் வந்தாலும் அது கூட கடந்தான் என்றே. நந்தமாக்கம்ல இருக்கக்கூடிய சென்னை வர்த்தக மையத்துல உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் ஒரு பிரம்மாண்டமான விழா நடந்தது. இதுல தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று பல முக்கிய இனிஷியேட்டிவ்ஸ் திறந்து வைத்தாங்க. பணி நியமன ஆணைகள், பசுமை விருது, நீர்நிலை பாதுகாவலர் விருது, தொழில்துறைகள் தன்னார்வ பசுமை மதிப்பீட்டு சான்றிதழ் இவை எல்லாமே வழங்கப்பட்டது. அதுல நீர்நிலை பாதுகாவலர் விருது தஞ்சையை சேர்ந்த நிமல் ராகவன் அவர்களுக்கு பெருமையோடு வழங்கப்பட்டது. நீர்நிலை பாதுகாப்பில் தன்னிகரற்ற பணியமைக்காக மாண்புமிகு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது பெறுபவர் திரு நிமல் ராகவன், தஞ்சாவூர். இளம் வயதிலேயே மக்களை பத்தி சிந்திச்சு நீர்நிலைகளை மீட்டெடுத்தவர் தான் இவர். தமிழ்நாட்டுடைய பல குக்கிராமங்கள்ல நிலத்தடி நீர்வளத்தையும் விவசாயத்துக்கான நீர் ஆதாரத்தையும் பெருக்கி பல முன்னெடுப்புகளை எடுத்த இயற்கை ஆர்வலர் நிமல் ராகவன் அவர்களை தமிழ்நாட்டின் ஏரியின் மனிதன் அப்படின்னு பலருமே அன்போடு அழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சாதனை மனிதருக்கு தான் இப்படி ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. நிமல் ராகவன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.